ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் பிரியாணி. ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது. இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்யறதுக்காக ஒரு பெரிய பர்த்தன் வச்சுக்கிறாங்க. பர்த்தன் நல்லா சூடாகட்டும். இன்றைக்கி 2 கிலோ மட்டன் 1.5 கிலோ அரிசி சேர்த்து தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறாங்க. சீரக சம்பா அரிசி தான் சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை லவங்கமெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்க போகிறோம், அதனால் கொஞ்சமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் இருக்குங்க. கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணி உண்மையிலே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கணும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுக்கிற பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இன்றைக்கி கடையில் வாங்கி தான் சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே காரம் வந்து கரெக்டாக இருக்குங்க. பசங்க சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் செய்ய போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் வந்து தீஞ்சு போயிடக்கூடாதுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா பொறுமையாக வதக்கிக்கினா பிரியாணி வந்து உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறாங்க. தயிர் சேர்த்து பிரியாணி செய்யும் போது பிரியாணி கறி வந்து சாஃப்டாக வெந்துட்டு உண்மையிலே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தாங்க. நம்ம அதிகமாக மசாலா சேர்க்காமல் ரொம்பவே சிம்பிளான மசாலா சேர்த்து செய்யும்போது உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி தீஞ்சு போகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளிக்கு ஓரளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லெமன் சேர்த்துக்கலாங்க. லெமன் வந்து அது லெமனுக்குள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கொட்டையோடு சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது வாயில் 1-2 கொட்டை தென்பட்டு ரொம்ப கசப்பாயிடும். ரொம்ப சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொட்டையெல்லாம் வடிகட்டிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. லெமன் பிரியாணிக்கு வந்து லெமன் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி. அதுக்காக தான் லெமன் சேர்த்து செய்ய போகிறோம். லெமன், தக்காளி, தயிரெல்லாம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கறி பாருங்கள், 2 கிலோ கறி வந்து நல்லா வெள்ளாட்டு கறியாக எடுத்துன்னு வந்து நல்லா கழுவி வச்சுக்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டு இது கூடவே மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கழுவினிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். கறியில் இருக்கிற கவுச்சி வடையெல்லாம் வராமல் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எலாட்டு கறின்றதுனால வதக்கும் போதே கறி வந்து சாஃப்டாக வெந்துடுங்க. கொஞ்சம் நீங்கள் முத்துநாடை எடுத்திங்கன்னா குக்கரில் போட்டு கறி வந்து ஒரு 4-5 விசில் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா எடுத்து தண்ணி அளந்துட்டு கறியை மட்டனில் பிரியாணியில் போட்டு செஞ்சிங்கன்னா அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம எப்பயுமே மட்டன் வந்து குக்கர்லலாம் வேக வைக்க மாட்டோம். இது போல் பிரியாணி செய்கிறது இருந்தால் பர்த்தனில் குழம்பு அது மாதிரி கிரேவி சேர்த்து இருந்தாலையும் வேக வைக்காமல் அப்படியே தாங்க போட்டு செய்வோம். ஏன்னா அது கறி வந்து சாஃப்டாக வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறி வந்து நல்லா வேகணும். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. மட்டன் வேகும் போதே மட்டன்லேருந்து தண்ணி வரும். அதனால் சேர்க்க தேவையில்லை.
ஒரு 15 நிமிஷம் வெந்தாலே மட்டன் வந்து சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே 1/2 கப் தண்ணி இருக்கும். அதனால் கரெக்டாக தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பும் காரமும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பும் காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க. அதுக்கப்புறமா அரிசி போட்டு பிரியாணி வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டான்னு பாருங்கள், சரியான மழை. இந்த மழைக்கு பிரியாணி வச்சு சாப்பிடும்போது உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறாங்க. இது ஆப்ஷனல் தான், கொஞ்சமாக சேர்த்துக்கினா போதும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி கொதிக்கும் போதும் கறி வந்து வேகும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த டேஸ்ட்டில் நெய் சேர்த்து வதக்கும் போது நல்லா கொதிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி நல்லா வந்துடுச்சு. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கிற அரிசி சேர்த்துக்கலாங்க. சீரக சம்பா அரிசி. அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க. நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஊற வச்சா போதும். ஒரு 15 நிமிஷம் ஊறினாலே போதுங்க. ரொம்ப ஊறினா உடஞ்சி போயிடும் அரிசியெல்லாம். சும்மா லைட்டாக கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3-4 தண்ணி கழுவிட்டு நல்லா 15 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதும். அரிசி போட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. தண்ணி வந்து கரெக்டாக அளந்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். கறி அதிகமாக போட்டுட்டு கொஞ்சம் ரைஸ் கம்மியாக போட்டோம்னாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கறியும் அரிசியும் 2 கிலோன்னா கறி 2 கிலோ, அரிசி 2 கிலோ போட்டு செஞ்சிங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி 1.5 கிலோ அரிசியும் 2 கிலோ கறியும் தாங்க நம்ம போட்டு செஞ்சுக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி கொதிக்கும் போது கொஞ்சம் சேர்த்தோம். இந்த ஸ்டேஜிலும் சேர்த்துக்கும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ரொம்ப தீ கம்மியாக வச்சுட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கறி பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பசங்க சாப்பிட்றதுனால நல்லா வேக வச்சுட்டு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அடுத்ததாக சூப்பரான நல்ல மழைக்கேற்ற சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியது தாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்றோங்க. சூப்பரான மட்டன் பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி செய்கிற வீடியோலாம் அப்லோட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க.